ஏசியா கப் ரைசிங் ஸ்டார்ஸ் T20 தொடரில் இந்தியா A அணி ஓமனை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடந்த இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஓமன் அணி 7 விக்கெட்டுக்கு 135 ரன்கள் எடுத்தது. குர்ஜப்னீத் சிங் மற்றும் சுயாஷ் சர்மா ஆகியோர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் களமிறங்கிய ஹர்ஷ் துபே 41 பந்துகளில் தனது முதல் T20 அரை சதத்தை எடுத்து இந்திய அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிக்கு வித்திட்டார். இதனால் பாகிஸ்தான் ஷாஹீன்ஸ் அணியிடம் தோல்வியடைந்த போதிலும் இந்தியா A அணி அரையிறுதிக்குள் திரும்பியது. உலக குத்துச்சண்டை கோப்பை ஃபைனல்ஸ் தொடரில் இந்திய வீராங்கனை அருந்ததி சௌத்ரி அரையிறுதியில் ஜெர்மனியின் லியோனி மல்லரை வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெறும் இப்போட்டியில் 48 கிலோ எடைப்பிரிவில் உலக சாம்பியன் மீனாட்சி தென்கொரியா வீராங்கனையை வீழ்த்தி ஃபைனலுக்குள் நுழைந்தார். இந்திய நட்சத்திரங்கள் 5 பேர் இதுவரை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துபாய் விமான கண்காட்சியில் F-35 ரக விமானங்கள் வான்வழி சாகசங்களை நிகழ்த்தி அசத்தின. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற விமானங்கள் வானில் சாகசங்கள் புரிந்தன. ஒரு கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.